Hi guys, welcome to Visho Info. Cauliflower Carrot Kuruma எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கேரட்டும் காலிஃப்ளவரும் போட்டு குருமா செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. காலிஃப்ளவரும் கேரட்டும் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. குருமா செய்ய இதெல்லாம் தேவைப்படுதுங்க. இதில் மெயினாக இப்போ குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 இன்ச்சு இஞ்சி, 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, தேங்காய், முந்திரி, இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள் இதை மட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். வதக்க இந்த ஆனியன் எடுத்துக்க போகிறோம். அப்போ கரம் மசாலா மிளகாய்த்தூள் போட்டாலும் சரி, இப்போ அரைக்கும் போது சேர்த்துனாலும் சரிங்க. இப்போ குருமாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. தக்காளி, தேங்காய், முந்திரி, இஞ்சி, பூண்டு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவரும் கேரட்டும் சேர்த்து செஞ்ச குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. அந்த ஆயில் சூடாயிடுச்சுங்க. இதில் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளியெல்லாம் போட்டு வதக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம தேங்காய், தக்காளி, முந்திரி, உப்பு சேர்த்து அரைச்சி விழுதாக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இது வதங்கின உடனே அதையெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. நான் என்கிட்ட இருக்கிற காலிஃப்ளவரும் கேரட்டும் சேர்த்து செய்கிறேங்க. உங்கள்கிட்ட பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி நான் கரம் மசாலா மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் மசாலாவுக்காக. நீங்கள் அந்த கரம் மசாலாவுக்கு பதில் ஹோல் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் கேரட்டை சேர்த்திக்கலாங்க. காலிஃப்ளவர் நான் சுடுதண்ணியில் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடயே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டேன். அதனால தான் காலிஃப்ளவரோட கலர் மஞ்சளாக இருக்குங்க. இப்போ கேரட்டும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த காலிஃப்ளவரும் கேரட்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சு விழுது இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி விழுது சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ நம்ம குருமாவோட டெக்ஸ்சர் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் குருமா, கேரட் காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. பாருங்கள், செம்மையாக காலிஃப்ளவர் குருமா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. இப்போ நான் இந்த குருமாவுக்கு அரைக்கிற திங்ஸில் முந்திரி பருப்பு சொல்லியிருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்திக்கலாங்க. முந்திரி பருப்பு தான் போடணும்னு இல்லை. நான் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அப்புறம் கரம் மசாலாவுக்கு பதில் நீங்கள் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதை தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம், அரைக்கும் போதும் போட்டுக்கலாம். அப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. நான் ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி இன்ஸ்டன்ட் குருமா அந்த டைப்பில் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.